முகநூல் மூலம் கல்லூரி மாணவியுடன் நட்பை ஏற்படுத்திக் கொண்ட இளைஞர் ஒருவர் தொடர்ந்து அந்த பெண்ணை காதல் வலையில் விழ வைத்துள்ளார். அவரை காரில் கடத்தி சென்றவர் நண்பருடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ள இந்த சம்பவம் எங்கே நடந்தது? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த இளம்பெண். அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரைதான் முகநூல் மூலம் காதலிப்பதாக கூறிய இளைஞர் நண்பனுடன் சேர்ந்து பாலியல் கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5 கிராமம் அருகே உள்ள ஆவரைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஏசுநேசன். மாற்றுத்திறனாளியான இவருக்கும் அந்த இளம்பெண்ணுக்கும் இடையே முகநூல் மூலம் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இருவரும் முகநூல் மூலம் கருத்துக்களையும் தங்கள் புகைப்படங்களையும் பரிமாறிக்கொண்டுள்ளனர். நாளடைவில் இவர்களின் நட்பும் அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் மாணவியிடம் அவரை காதலிப்பதாக கூறியுள்ளார் ஏசுநேசன். முதலில் அவருடைய காதலை ஏற்க மறுத்த மாணவி ஏசுநேசன் உருக்கமாகவும் தொடர்ச்சியாகவும் வற்புறுத்தியதால் அவரது காதலை ஏற்றுக்கொண்டுள்ளார். முகநூல் மூலம் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்த நிலையில் மாணவியிடம் அவரை நேரில் சந்திக்க விரும்புவதாக ஏசுநேசன் கூறியுள்ளார். அதன்படி மாணவியும் நாகர்கோவில் அருகே உள்ள வெள்ளமடம் பகுதிக்கு வந்துள்ளார். அவரை தன்னுடைய காரில் ஏற்றுக்கொண்டு சென்றுள்ளார் ஏசுநேசன். செல்லும் வழியிலேயே அந்த காரில் ஏசுநேசனின் நண்பர் ஒருவரும் ஏறியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த மாணவி அந்த வாலிபர் பற்றி ஏசுநேசனிடம் கேட்டதற்கு அந்த நண்பரின் பெயர் ஆதிஷ் என்றும் தனக்கு துணையாக வந்துள்ளதாகவும் கூறி மாணவியை சமாதானப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து ஆற்றங்கரை பள்ளிவாசல் அருகில் உள்ள தனியார் விடுதிக்கு மாணவியை 2 பேரும் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கே மாணவியை 2 பேரும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். எல்லாம் முடிந்ததும் மாணவியை அவரது ஊரில் விட்டுவிட்டு சென்றுள்ளனர். நடந்த சம்பவத்தை நினைத்து அதிர்ச்சியடைந்த மாணவி தனது பெற்றோரிடம் கதறி அழுதபடியே அனைத்தையும் கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏசுநேசனையும் அவருடைய நண்பர் ஆதிஷையும் கைது செய்துள்ளனர். முகநூல் மூலம் மாணவியை காதலித்த மாற்றுத்திறனாளி இளைஞர் தனது நண்பருடன் சேர்ந்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐயப்பன், நியூஸ் 7 தமிழ், நாகர்கோவில்.